நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது சோயா கீமா, அதுக்கப்புறம் லச்சா பராத்தா. அதாவது 3 வகையான பராத்தா பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு லார்ஜ் சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நான் பராத்தா ஃபோல்டிங் மெத்தட் வந்து ஒரு 3 வகையான ஃபோல்டிங் மெத்தட் காட்டியிருக்கேன். எல்லாமே வந்து சிம்பிளாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ்க்கு வந்து பர்ஃபெக்டான ஆல்டர்னேட்டிவாக இருக்கும் இந்த சோயா. ஸோ எப்படி வந்து மல்டி லேயர் பராத்தா, ஹெல்தியான சோயா கீமா இதெல்லாம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது கோதுமையில் நம்ம பராத்தா பண்ண போகிறோம். இப்போ வந்து அதுக்கு முதல்ல தண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் உப்பு போட்டுட்டு சோயா எடுத்துக்கலாம். முதல்ல சோயா கீமா தான் நம்ம பண்ண போகிறோம். போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் அதை அப்படியே வந்து ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம் ஒரு 5 நிமிஷம். இதுக்கப்புறம் தண்ணியை வடிச்சிட்டு சூடாக இருந்ததுன்னா தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நல்லா ஸ்க்வீஸ் பண்ணிவிடுங்க. இமீடியட்டாக பண்ணுறதா இருந்தால் கோல்டு வாட்டர் ஊற்றிட்டு நீங்கள் இது மாதிரி ஸ்க்வீஸ் பண்ணிக்கலாம். இதில் தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்படி இருந்ததுன்னா சோயா கீமா நல்லா வராது. ஸோ தண்ணி இருந்ததுன்னா பார்த்தீங்கன்னா சொதன்னு ஆகிட்டு அதுக்கப்புறம் நல்லா இருக்காது டேஸ்ட்டு. இப்போ சோயா கீமாக்கும் நம்ம ஆயிலும் நெய்யும் போட போகிறோம். ஜீரகம், பேலீஃப், சின்னமன், கார்டமம், ஏலக்காய், ஸ்டார் அனீஸ் எல்லாம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு இதெல்லாம் போட்டுட்டு நல்லா சாஃப்டாக வரைக்கும் இதை வதக்கணும். ஸோ நீங்கள் பொன்னிறமாக வதக்கினாலும் பிரச்சனை இல்லை, டேஸ்ட் வந்து நல்லா தான் இருக்கும் அந்த கீமாக்கு. ஸோ இதுக்கப்புறம் உப்பு, மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், ரோஸ்டட் கியூமின் பவுடர், ஜீரக பவுடர், அதாவது கொத்தமல்லி, கரம் மசாலா. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா சோயா கீமாக்கு ரொம்ப முக்கியமானது காரம் இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த சோயாவில் அந்த டேஸ்ட் வரும். நம்ம எப்படி மட்டன் கீமா எல்லோரும் பண்ணுறாங்க அதே மாதிரி வெஜ்ஜில் பண்ணும்போது கொஞ்சம் மிளகாத்தூள் அதிகமாக போடணும். தக்காளி ஒரு 3-4 போட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு 4 பேர்த்துக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும். இதையும் நல்லா சாஃப்டாக வதக்கணும். தக்காளி வந்து வதங்கலைன்னா டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. ஸோ இதையுமே நல்லா சாஃப்டாக வதக்கணும். இதுக்கப்புறம் நம்ம சோயா வந்து நம்ம நல்லா பிழிஞ்செடுத்த சோயாவை மிக்சியில் போட்டு கரகரப்பாக அரைக்கணும். நீங்கள் ஃபைனாக அரைக்கூடாது, ஒரு 2 சுற்று விட்டால் போதும். ஸோ இது மாதிரி ரெடியானால் போதும் நமக்கு. இதுக்கு மேலே நீங்கள் ரொம்ப வந்து அரைக்க வேணாம். அரைச்சா வந்து பார்த்திங்கன்னா அது கீமா மாதிரி இருக்காது, ஹல்வா மாதிரி மாறிடும். இப்போது சாஃப்டாக வதக்கினதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து சோயா போட போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தக்காளி எல்லாம் வதங்கிறதுக்கு அந்த மசாலாவோட சேர்த்து நல்லா வதங்கி நல்லா வந்து சாஃப்ட் ஆகிறதுக்காக நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வந்து நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வைக்க போகிறோம். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா தக்காளியோட வாசம் வராது. ஸோ பாருங்கள், நமக்கு 5 நிமிஷம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் சோயா போட்டுறோம். கசூரி மேத்தி பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளேவரை கொடுக்கும். இப்போது தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு மிளகாத்தூள் தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். கரம் மசாலாவும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் தண்ணி கூட ஊற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சோயாலே வந்து லைட்டாக தண்ணி விடும் தக்காளி எதுவும் சேரும்போது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதை மூடி வைக்க போகிறோம். தேவைப்பட்டால் நீங்கள் தண்ணி ஊற்றி கூட வேக வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு கிரேவி எப்படி வேணுங்கிறத பொறுத்து நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் லோ ஃப்ளேமில் ஒரு 3-5 நிமிஷம் நல்லா வேக வச்சேன். ஸோ ரொம்ப பர்ஃபெக்டாக அந்த கீமா ஸ்டைலில் மட்டன் கீமா எப்படி இருக்குமோ அதே ஸ்டைலில் வந்து பார்த்திங்கன்னா அதனோட ஃப்ளேவர் எல்லாம் வந்துடும். இப்போது நம்ம கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஸோ பர்ஃபெக்டாக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் லேயர் பராத்தாக்கு நான் கோதுமை மாவு, உப்பு, கொஞ்சம் ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டு நம்ம சப்பாத்தி டோ மாதிரி பண்ணிக்கலாம். நல்லா சாஃப்டான டோ, கெட்டியாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா லேயர்ஸ் எல்லாம் உடஞ்சி போயிடும், அதுக்கப்புறம் தேய்க்க முடியாது. ஸோ சப்பாத்திக்கும் பராத்தாக்கும் பார்த்திங்கன்னா டோ ஒரே மாதிரியே இருக்கும், நல்லா சாஃப்டாக. ஸோ இது மாதிரி பிசைஞ்சிக்கலாம் ஒரு 5 நிமிஷம். இதுக்கப்புறம் மூடி ஒரு 20 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஈக்குவல் சைஸ் பால்ஸாக பண்ணிக்கலாம். ஒரு சின்ன உருண்டைகளாக பண்ணி வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலான்னா பராத்தா வந்து நம்ம ஷேப் பண்ணலாம். ஸோ நான் வந்து 3 மெத்தடில் வந்து பண்ண போகிறேன். கடைசியாக ஒரு லார்ஜ் சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு நான் காமிக்க போகிறேன். முதல்ல மாவு தூவிட்டு ஒரு திக்கான சர்க்கிள் மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், அதுக்கு ரொம்ப தின்னாக நீங்கள் பண்ணாதீங்க, ஓரளவுக்கு திக்காக இருந்தால் ஓகே. அதுக்கும் ரொம்ப திக்காகவும் பண்ணக்கூடாது. இப்போ நான் நெய் போட்டுக்கிறேன். நீங்கள் பட்டர் கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெய் போட்டு மெயினாக மேலே மாவு தூவிடணும்.
ஸோ அப்போ தான் லேயர்ஸ் ஒவ்வொன்றும் தனித்தனியாக தெரியும். இது மாதிரி கட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ரோல் பண்ணிக்கலாம், சுருட்டிக்கலாம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அதுக்கப்புறம் சின்ன சர்க்கிள் மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி பண்ணதுக்கப்புறமா கீழே வச்சு ட்விஸ்ட் பண்ணி ஒரு ஃப்ளாட்டாக கொண்டு வந்துடலாம். ஸோ பாருங்கள், இது பர்ஃபெக்டாக இருக்கும். இதுக்கப்புறம் மாவு தூவிட்டு நம்ம அதே மாதிரி ஒரு திக்கான சர்க்கிளோ தின்னான சர்க்கிளோ பண்ணிவிட்டு நம்ம தவாவில் போட்டு அயன் தவாவில் போட்டுட்டு கொஞ்சம் நெய்யோ பட்டரோ இல்லை ஆயிலோ போட்டு நம்ம எப்படி சப்பாத்தி பண்ணுமோ அதே மாதிரி கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம கரெக்டான ஃப்ளேமில் வைக்கும்போது இது நல்லா ஃப்ளஃபியாக உப்பி வரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா முதல் மெத்தடு. ஸோ இதில் லேயர்ஸ் நிறையா இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா குக் பண்ணணும். அப்போ தான் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு அந்த பச்சை வாசனை இருக்காது. நீங்கள் வந்து நல்லா குக் பண்ணல அப்படின்னா பராத்தாவில் பச்சை வாசனை அந்த ஸ்மெல் வந்துடும். ஸோ இப்படி நம்ம நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். நம்ம ஃபுல்கா மாதிரியும் போட்டு எடுக்கலாம். ஸோ நம்ம ரெண்டாவது மெத்தட் பாருங்கள். இதில் என்ன பண்ணுவோன்னா ஃபோல்டிங் மெத்தட். நல்லா தின்னாக தேய்ச்சதுக்கப்புறமா நம்ம அப்படியே ஃபோல்ட் பண்ணுவோம். எப்படி வந்து நம்ம பரோட்டாக்கு பண்ணுறோமோ அதே மாதிரி இதுலேயும் மேலே வந்து நெய் போடணும், மாவு ஸ்ப்ரிங்கிள் பண்ணணும், இல்லைன்னா நீங்கள் பட்டர் தடவணும், இல்லைனா ஆயில் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் ஏதாவது ஒன்று இப்படி வந்து தடவினா மட்டும்தான் அதனோட லேயர்ஸ் தெரியும். இது மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா திக்காக இருக்கும், ஃபோல்ட் பண்ணணும் அவசியம் இல்லை. இது நீங்கள் தின்னாக தேய்ச்சிட்டு ஃபோல்ட் பண்ணுற இது ஒரு மெத்தடு. அதே மாதிரியே பண்ணிவிட்டு இது மாதிரி ரோல் பண்ணி கொண்டு வரும்போதே நமக்கு லேயர்ஸ் தெரிய ஆரம்பிச்சிடும். நம்ம எவ்வளோ நெய் எவ்வளோ பட்டர் போடுறோமோ அந்த அளவுக்கு ஒவ்வொரு லேயர் இப்படி தனித்தனியாக பிரிஞ்சுட்டுக்கும். நீங்கள் நெய் பட்டர் போடும்போது எக்ஸ்ட்ரா லேயர்ஸ் வந்து அதிகமாக தெரியும், ஒன்றோட ஒன்றும் ஒட்டிக்காது. ஸோ நீங்கள் அது மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டாவது மெத்தட். பராத்தாலேயே நிறைய மெத்தட் இருக்குது. ஸோ நான் வந்து 3 தான் காட்டியிருக்கேன். அடுத்த வீடியோவில் நான் இன்னும் 2-3 மெத்தடில் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா தேர்டு மெத்தட், ரொம்ப சிம்பிளானது. நல்லா தின்னாக தேய்ச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இப்படி கத்தி எடுத்துகிட்டு ஒரு ஸ்ட்ரைப்ஸ், அவ்வளோதான். ஒரு 5 செகண்ட்குள்ளே எல்லாமே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அந்த லேயர்ஸ் அந்த ஸ்ட்ரைப்ஸ் எல்லாம் எடுத்து ஒன்றா இது பண்ணிவிட்டு நம்ம அதே மாதிரியே சுற்றிட்டு அதுக்கப்புறம் தேய்ச்சிட்டு நம்ம பண்ண போகிறோம். இதுக்கும் நீங்கள் என்ன பண்ணால் நெய்யை வந்து இப்படி சுருட்டினதுக்கப்புறம் இடையில நெய்யை வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிடுங்க. ஸோ ரொம்ப வெயிட் லாஸ் அப்படின்னு போகிறவங்க நீங்கள் இந்த ஸ்டெப்பு கூட ஸ்கிப் பண்ணிடலாம். அப்படியே சுருட்டி எடுத்துகிட்டு அப்படியே வந்து தின்னாக தேய்ச்சிட்டு பண்ணிக்கலாம். இதே மாவில் லார்ஜ் சப்பாத்தி பண்ணலாம் நம்ம. ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப தின்னாக சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு 1 டீஸ்பூன் நம்ம சப்பாத்தியை போட்டு எடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இது எல்லாமே வந்து சோயா கீமோட ரொம்ப பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு கொஞ்சம் எனர்ஜி வேணும், எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ணும் அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த சோயா கீமா சாப்பிட்லாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் கோல் போட்டுட்டு நெய் ஊற்றிட்டு நம்ம வந்து ஒரு சார்கோல் ஃபில்லிங் கூட கொண்டு வரலாம்.